தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம் அண்ணே. இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் மொத்தமா ஆனா நம்ம இப்ப நம்ம தொழுவுல பட்டியல இருக்கிறது வந்து 85 குட்டி இருக்கு. கிடா குட்டி பொட்டை குட்டி தாய் பிள்ளை ரெண்டுமே இருக்கு. ஆமா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே குடியாட்டு குட்டி, ஒரிஜினல் குட்டி தான். உங்களுக்கு எந்த குட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். கிடா குட்டியோ பொட்டை குட்டியோ தாயாடோ இல்ல செனையாடு குட்டி ஆடு எது வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல மும்முரமா தீவனம் எல்லாம் தீவனம் திங்கிற குட்டி. நம்ம எப்பவுமே தீவனம் தின்னு பழகின குட்டி தான் வச்சிருப்போம். அதுவும் பால் குட்டி நம்ம கொடுக்க மாட்டோம். பால் குட்டி கேட்டா நம்ம இல்லன்னு சொல்லிடுவோம். ரெண்டாம் தடவை நம்ம குட்டி தெளிவா இற சாப்பிட்டு ஊசி போட்டு சேஃப்டி பண்ணாத பிறகு உங்களுக்கு குட்டி அனுப்பிவிடுவோம். குட்டி ஊசி போட்டு ஸ்டாக் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு அனுப்பிவிடுவோம். அதனால நம்ம இற திங்கியா ஊசி போட்டு வச்சிருக்கோம், நல்லா தெளிவா இருக்கான்னு பார்த்த அப்புறம் தான் அனுப்பி விடும் குட்டி. அதனால நீங்க வந்து தெளிவா பார்த்து வாங்கிடலாம். அப்படி ஒரு சிலவங்க நேர்ல வந்து பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா நேர்ல நம்ம ஒகேஷன் பண்றோம். நம்ம தொழுவைக்க வந்து பண்ணைக்க வந்து குட்டியை பார்த்து எந்த குட்டி வேணும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். குட்டி இறதிங்க என்னன்னு பார்த்து கம்பல் பண்ணி நீங்க தெளிவா பார்த்தே வாங்கிடலாம். நம்ம அப்படி வர முடியாதவங்களுக்கு நம்மளே கரெக்டா அனுப்பி விட்டுறோம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தெளிவா தான் அனுப்புவோம். ஒண்ணு இற இங்க வைக்கலன்னா நம்மளே இங்க நுப்பாட்டிடுவோம். நம்ம கொடுக்க மாட்டோம் நம்ம கஸ்டமருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல இருந்து எப்படினாலும் இற சாப்பிட்டுறோம். ஒரு 2 நாள் முன்னா பண்ணாலும் வாங்கிட்டு போறவங்க தொழில் போனா அவங்க மனக்கச்சோட ஆயிடக்கூடாது. வாங்கிட்டு போய் இற சாப்பிடலாம்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்மளே செக் பண்ணி அனுப்பிடுவோம். நம்ம இற போடுவோம், காடி போய் மேய்ச்சல் முறையில் அனுப்பிடுவோம். மேய்ச்சல் மேய்தா பண்ண மாதிரி செட் ஆகுதான்னு பார்த்து தான் அனுப்பிடுவோம். உடனே எல்லாம் குட்டியை வாங்கி ஏத்தி விட மாட்டோம். 2 தடவை ஊசி போட்டு ஸ்டாக் பண்ணி அனுப்பிடுவோம். அதை வச்சு செக் பண்ணி நோய் ஏதாச்சும் இருக்கா என்ன ஏதுன்னு நம்ம தொழுவு 100% நோய்ங்கிற பிரச்சனைக்கு வராது. அதனால தெளிவான பொருளை தான் இருக்கும். 1-2 அப்படியே இட விட்டு இடவரம் இற சாப்பிடாம இருக்கும். 2 நாள் ஒரு நாள் முன்ன பண்ணாலும் இற சாப்பிட்டுரும். அப்ப இங்க இறதுன்னு பழகிட்டுனா இடம் மாறு, தாயாட மறந்துடும். தாயாட மறந்து அடுத்தடுத்து போனாலும் இற சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வீட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துருது குட்டி காரணமே. சரிங்க. ஆமா. எப்போ வேணாலும் குட்டியோ ஆடோ எப்போ வேணா வாங்கிக்கலாம். சென்னை ஆடு குட்டி ஆடு எது வேணா வாங்கிக்கலாம். கிடா குட்டி பொட்டை குட்டி என்ன வாங்கிக்கலாம். என்ன கலரும் கிடைக்கும். என்ன கலர் வேணாம். ஆனா கொடியாடுனாவே ஃபேமஸா இருக்கு இந்த ஏரியாக்குள்ள. தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு போறப்ப தூத்துக்குடி மாவட்டத்தினால கொடியாடு பெஸ்ட். இதுல வந்து எத்தனை நிறங்கள் இருக்கு. ஆனா இதுல பல கலர் இருக்கு. செம்போர், கரும்போர், புளியம்போர், செவலை, கரும்போர், வெள்ளை கரும்போர், செவலை கரும்போர் நிறைய இருக்கு. ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இதை பார்த்தோம்னா இதெல்லாம் வெள்ளை கரும்போர் குட்டி, வெள்ளை குட்டி. நம்ம இந்த குட்டி பாத்தீங்கன்னா புளியம்பூர் குட்டி. இந்த அன்னைக்கு வருங்க இதெல்லாம் புளியம்பூர் குட்டி. ஆமா, எல்லாம் ஒரு 7-8 கலர்ல இருக்கு. கரும்பூர்ல இருக்கு, அந்த இருக்கிறதெல்லாம் கரும்போர் குட்டி, அது கரும்போர் குட்டி, புளியம்பூர். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கலர் விரும்புறாங்க. ஒரு சிலவங்க எல்லா கலர் மிக்ஸ் ஆகி எனக்கு வேணுங்க. ஒரு சிலவங்க செம்போர் தனியா வேணுங்க. ஒரு சிலவங்க வெள்ளை குட்டியா தனியா வேணுங்க. அவங்கவுங்க தேவைக்கேற்ப வாங்கிக்கிட்டாங்க. தேவைக்கேற்ப கொடுத்துக்கிடுவோம். என்ன கலர் கேட்க அவங்க தேவைக்கேற்ப கொடுத்துக்கிடுவோம். கொடியாடுலயே பாத்தீங்கன்னா என்ன கலர் வந்து அதிகமா விரும்பி வாங்குறாங்க. கொடியாடுங்கிறது நம்ம வந்து ஒரு சிலவங்க வந்து அவங்க ஆசையை பொறுத்து இருக்கு. ஒரு சிலவங்க ஒரே கலரா மென்ஷன் பண்ணி வாங்குறாங்க. ஒரு சிலவங்க 10 குட்டி வாங்குறாங்க, அது 3 கலர் இது 3 கலர் சேர்த்து வாங்குறாங்க. கலர் வந்து மென்ஷன் கிடையாது. குட்டி உயரம் தர நீளவாளம் அதுதான் நமக்கு தேவை. நமக்கு குட்டி ஒரிஜினல்ல இருந்தே போதும். குட்டி உயரம் தர நீளவாளம் கால் கணம் மூஞ்சி சைஸ் நெட்டு நீளம் இருந்தாலும் கொடியாடு நல்லா தெளிவா உயரம் வந்துடும். கலர் வந்து மென்ஷனே கிடையாது. கலர் வந்து நம்ம அழகுக்காண்டி வாங்குறது. நம்ம அழகுக்காண்டி தான் வாங்குற கலரு. ஒருத்தவங்க தேவைக்கேற்ப கலர் வாங்கிடும். ஒரு சில கருப்பு பிடிக்காதமாங்க, ஒரு சில சோளை பிடிக்காதமாங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணா அனுப்பி விடலாம். வர முடியாதவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி விடலாம். என்ன கலர் செலக்ட் பண்ணாலும் அனுப்பி விடலாம் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து கொடியாட்லயே வந்து என்னென்ன கலர் இருக்குன்னு கேட்டோம். சேலங்கருப்பு உள்ள இருக்க மாட்டிருக்கு. சேலங்கருப்பு இருக்குன்னா கொடியாட்டு சுத்த கருப்பு ஒரு சில 2 குட்டி 1 குட்டி வாங்குறாங்கன்னா 30 குட்டி 40 குட்டி ஒரு பண்ணைக்கு வாங்குறாங்கன்னா கருப்பு குட்டி நம்ம கந்தர்ஸ்டிக்கு மாதிரி வாங்கிக்கிட்டாங்க 1-2 கருப்பு குட்டி. ஆமா, இது வந்து நம்ம தஞ்சாவூர் பக்கம் போகுது, பட்டுக்கோட்டை. ஆமா, இவங்க ஏற்கனவே நம்ம 50 குட்டி கொடுத்துருக்கோம். இந்த வாரம் ஒரு 15 கொடுக்கும். அதோட சேர்த்து நம்ம அனுப்புறோம். அந்த தாயாடோட. ஆமா, தாயோட சேர்த்து அனுப்புறோம். அதோட அவங்க கருப்பு குட்டி கேட்டாங்க. 2 குட்டி கருப்பு குட்டி கொடியாட்ட கருப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த கருப்பு குட்டி எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு 3 குட்டி கருப்பு குட்டி போகுது. 3 குட்டி. ஆமா, சேலங்கருப்பு மாதிரி இருக்கும். பாக்குறது சேலங்கருப்பா சொல்லுவாங்க. யார் பார்த்தாலும் கொடியாட்டு குட்டி. ஆனா சேலங்கருப்பு நெட்டு நீளம் வால் சைஸ் கால் கணம் வராது. உங்களுக்கு குட்டி பார்த்தா தெரியும். மூஞ்சி சைஸ் காது அதோட நீளம் குட்டி பார்த்தாலும் தெரியும். வேட்ட நாய் மாதிரி இருக்கும் மூஞ்சி. அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். கருப்புன்னு நாட்டாடு நினைச்சிடக்கூடாது. பாக்குறவங்க நினைப்பாங்க. ஆனா அது கொடியாட்டு குட்டி. கொடியாடு. ஆமா, ஒரு சில வேலைக்கு முடிச்சிருக்கீங்க. ஆனா கடா அது பொட்டை குட்டி ரெண்டுமே. 2 குட்டி கருப்பு குட்டி இருக்கு. அது 3 குட்டி ஏற்கனவே 50 கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 15. இப்ப 15 அனுப்புற 3 குட்டி கருப்பு குட்டி தனியா கேட்டிருக்காங்க. சரி. அதனால கருப்பு குட்டி பொட்டை குட்டி 8 ரூபா ரேட்டு கொடுத்துருக்கோம். 8 ரூபா ரேஞ்ச். ஆமா, குட்டி வெயிட்டுக்கு 14 கிலோ லைவ் வெயிட்டுக்கு இருக்கு. ஆனா ஒவ்வொரு குட்டி 14 கிலோ இருக்கு. உயிரடைக்கு 14. ஆமா, உயிரடை குட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதோட நைஸ் வால்கான சைஸ். கொடியாட்டு குட்டி அப்படியே அட்ஜஸ்டமா இருக்கும். ஆனா கொடியாட்டு குட்டி ஆனா பாக்க சேலங்கருப்பா இருக்கு. ஆனா குட்டி கருப்பு குட்டி கட்டலாம் வாங்கி கொடுக்கலாம். கடா குட்டியோ பொட்டை குட்டியோ எது கட்டலாம் வாங்கிக்கலாம். நம்ம எது கட்டலாம் வாங்கி கொடுக்கலாம். சரி, ஓகே. இங்க வந்து புள்ளிமான் மாதிரி இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது ஆடு குட்டி சேல்ஸுங்களா? ஆனா ஆடு இதுக்கு தாயும் பிள்ளை இந்த படுத்து கிடக்குறங்க அது ஆடு குட்டி. அந்த பால் குடிக்கிறாட்டுக்கு அந்த குட்டி ஒரு குட்டி தலையீத்து குட்டி.
தலையீத்து குட்டி. தலையீத்து குட்டி, தலையீத்துல ஒரு குட்டியும் போடும், 3 குட்டியும் போடுற ஆடு இருக்கு, 2 குட்டி போடுற ஆடு இருக்கு. சரி ஒவ்வொரு விதமா இருக்குண்ணே. இப்ப ஆள் நல்லா ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறத கொடியாடுனே கண்டுபிடிக்க முடியும். ஆமா, கால் கணம், வால் சைஸ், மூஞ்ச பார்த்தா தெரியும். நாட்டாடுக்கும் கொடியாடுக்கு தெரியும். நாட்டாடு வாங்கி வளர்த்துருப்பாங்க எப்படியும், கொடியாடு வாங்குறவங்க நாட்டாடு எப்படி வாங்கி வளர்த்துருப்பாங்க. கொடியாடு எது நாட்டாடுன்னு அவங்களே பாத்துருவாங்க. நம்ம சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, அவங்க ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இது வந்து பல் சேர்ற தருணத்துல எத்தனை அடி ஹைட் வருங்க? ஆனா பல்லு சேர தரத்துல 4 அடியில இருந்து 5 அடி நம்ம உயரத்துக்கு மேல இவ்வளவு உயரத்துக்கு வந்துரும். அந்த ஆடை தூக்கணும்னா நம்ம கால் உயரத்துக்கு வரும். இப்பவுமே இவ்வளவு இருக்கு, பல்லு போடாம இவ்வளவு உயரத்துல இருக்கு. ஆமா, பார்த்தாலே தெரியுங்க, பாருங்க நம்ம உயரத்துல இருக்கு. பல்லு போடவே இல்ல, நம்ம உயரத்துக்கு மேலே இருக்கு, நெஞ்சு உயரத்துக்கு இருக்கு. இதே பல்லு போட்டு பல்லு சேர்ந்தா வச்சுங்களேன் நம்மளோட டாப்பா வந்துரும். இதுக்கு வந்து ஒரு குட்டி இருக்கு. இது தலையீத்துங்க. இது தலையீத்துக்கு ஒரு ஆளு. இது ஒரு குட்டி இருக்கிற குட்டிங்களா? ஆனா இந்த பின்னாடி இந்த புளியம் ஒரு குட்டி, இது குட்டி ஒரு குட்டி. சரி, இது குட்டி ஆடு என்ன விலை வருதுங்க? ஆனா 17 சொல்றோம், 17 ரூபா ஃபைனலா கொடுக்கலாம். தலையீத்து ஒரு குட்டி பொட்டை குட்டி. ஒரு குட்டி தான் பொட்டை குட்டி போட்டிருக்கு. சரி சரிங்க. ஆமாண்ணா. இந்த குட்டியோட இது குட்டிக்கு எத்தனை நாள் இருக்கு? ஆனா இது 2.5 மாசத்து குட்டியா? இது 2.5 மாசம். மேய்ச்சலுக்கு வந்துருச்சு. ஆனா இது மேய்ச்சலுக்கு போதும், ஆனா பால் குடிக்கு. ஆனா இத மாதிரி தனியா வாங்கினா வளர்க்க முடியாது. ஆடும் குட்டியும் சேர்ந்து வாங்கினா வளர்க்க முடியும். இதே மாதிரி எனக்கு 2.5 மாசத்து குட்டியே ஒரு 10 குட்டி கொடுங்கன்னு கேட்டா நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா வளர்க்க முடியாது, பால் குடி ஏக்கத்துல டேமேஜ் ஆயிரும். தாய் கைக்குள்ள வந்துருச்சு. ஆமா, இப்பவுமே தாய் கைக்குள்ள உங்களுக்கு பால் குடி முறுக்கு இருக்குல்ல, அதனால நீங்க வாங்கினீங்கன்னா தாயும் பிள்ளையும் சேர்த்து வளர்த்து இந்த 2.5 மாசம் குட்டி வளர்க்க முடியும். ஆனா நம்ம கொடுக்கறது 5 மாசம் மேல்பட்ட குட்டி தான் கொடுக்கும். காரணம் என்னன்னா பால் குடி ஏக்கம் இருக்காது. 4 மாசத்து வரைக்கும் தாயிர, ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்து வரைக்கும் பால் குடிக்கும் கண்டிப்பா ஆட்டுல. ஒரு 5 மாசத்துக்கு பால் மறந்து மேய்ச்சல் பிடிச்சிடும். நம்ம கஸ்டமர் கொடுத்தாலும் தெளிவா இருக்கும், சாட்டிஸ்பைஸா இருக்கும், அவங்களுக்கு லாபகரமா இருக்கும். இப்ப வந்து நீங்க இங்கே தீவனங்கள் போட்டீங்க. ஆமா, இது வந்து எப்படி மேய்ச்சலுக்கு எப்ப கொண்டு போவீங்கல்ல? ஆனா தீவனம் போட்டு பழக்கி வச்சிருப்போம், மேய்ச்சல் முறையில பழக்கி வச்சிருப்போம். வாங்குறவங்க சிறவங்க பண்ண முறையில வளர்க்காங்க, மேய்ச்சல் முறையில வளர்க்காங்க. ஒரு சிலவங்க ஒவ்வொரு மாதிரி வளர்க்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்றதுக்காண்டி மேய்ச்சல் முறை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், பண்ண முறை செலக்ட் பண்ணி வச்சிருவோம். பண்ண முறையில ஆமா, அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். அதான் மேய்ச்சல் குட்டி பண்ண முறைக்கு ஆகும், பண்ண முறையாரு மேய்ச்சலுக்கு வராது. அதனால நம்ம ரெண்டுமே பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். 2 முறை மேய்ச்சல் முறையிலையும் பண்ணி வச்சிருக்கோம், ட்ரைல இறதும் பழக்கி வச்சிருப்போம், காட்டு மேய்ச்சல் முறையில பண்ணி வச்சிருப்போம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா நம்ம கரெக்டா இருக்கும். அதனால இப்ப வந்து இன்னைக்கு 2-3 கலர் பூசி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு குட்டிகளுக்கும். ஒவ்வொரு கலர் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு அடையாளம் போகுது. இப்ப இந்த சிகப்பெல்லாம் எங்க போகுதுங்க? ஆனா ரெட் கலர்லாம் திண்டிவனம் பக்கம் போகுது. திண்டிவனம். ஆமா, அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வந்துகிட்டு மதுரை பக்கம் போகுது. மதுரை போகுது. ரெட் கலர் பெயிண்ட் வந்துகிட்டு ஆவடி போகுது, சென்னை ஆவடி. ஆமா, அந்த பக்கம் போகுது. இன்னொரு கலர் பெயிண்ட் பண்ணாம இருக்கும், அது வந்துட்டு நம்ம கரூர் போகுது. ஈரோடு பக்கத்துல கரூர் போகுது. தாயும் குட்டியும் அந்த ஆடும் பிள்ளையும் வச்சிருக்கிறதெல்லாம் லோக்கலுக்கு தான் போகுது, நம்ம பக்கத்து ஏரியாவுக்கு தான் போகுது. ஆமா, பக்கத்துல காலையில வந்து பார்ப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஈவினிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காப்ல, அதனால வெயிட் பண்ணிருக்கு. இந்த பெயிண்ட் வச்ச குட்டிலாம் நம்ம நைட் டெலிவரி பண்றோம். ஆமா, அந்த நைட் டெலிவரி பண்றோம். இந்த பெயிண்ட் வச்சிருக்கோம், ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ கால்ல பார்த்து காமிச்சிருக்கோம். அவங்களுக்கு குட்டி மாறிடக்கூடாது, நம்ம காமிச்ச குட்டி மாறிடக்கூடாதுக்காண்டி அதை பெயிண்ட் பண்ணி விடுவோம். ஏன்னா ஒரு சில குட்டி மாறிடும், நமக்கு தெரியாது. நம்ம இருட்டுல ஏத்தி விடும் போது நமக்கே தெரியாம மாறிடும். அதனால கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கும் தப்பா இருந்தா கூட நமக்கும் தப்பா இருக்க கூடாது. கரெக்டா அவங்க வீடியோ என்ன குட்டி காமிக்குமோ அதே குட்டி போகுதுக்கண்டே நெத்தில பெயிண்ட் அடையாளம் வச்சிருவோம். 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போறவங்க கூட அவங்க இருக்கும்போது அடையாளம் வச்சு விட்டுரும், என்ன கலர்னு. அவங்களுக்கு அப்படியே அந்த குட்டி வீட்டுல இறக்கிறோம். ஏன்னா ஒரு சில பெயிண்ட் அடிச்சா மாறாது, உங்களுக்கு தெளிவாவே இறங்கிரும். அதனால நான் பெயிண்ட் பண்ணி அனுப்பி விடுற காரணமே தான். பெயிண்ட் பண்ணி வீடியோ கால்ல காமிச்சிரும், வீடியோவும் போட்டு விட்டுரும். அவங்களுக்கு வர முடியாதவங்க நேர்லயே வந்துருந்தாங்க. நேர்லயே வந்து உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கு, எப்படி வரணும் வந்து பாத்து வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம பதிவு பார்த்துட்டு வரதுக்கு வந்தாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, கோயம்புத்தூர்ல வந்து ஆடு வாங்கிட்டு போனப்பல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு போனப்பல நம்மகிட்ட 40 ஆடு இருந்தது. அதுல 20 ஆடு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போனாப்ல. அவளுக்கு 40 ஆடு வாங்கின ஆசை தான். அவங்க வண்டியில 20 ஆட்டுக்கு ஏத்த முடியல. ஆனா 40 ஆடு காசு கொண்டாங்க, ஆனா ஆடு 20 ஆடு ஏத்த முடியாது. ஏன் காரணம் என்னன்னா அதோட ஆடு வெயிட் உயரம். அவரே சொன்னாரு, நான் 40 ஆடு ஏத்திடுவேன். இது 17, 18 ஏத்தும் போது அவரால் முடியல. 20 ஆடு தான் ஏத்த முடிஞ்சது. அதனால ஒரு 20 ஆடு ரவுண்ட் ஏத்தி போனாப்ல. திருப்பி 1 வாரம் கழிச்சு வரேன்னாப்ல. அதுக்குள்ள அந்த ஆடு சேல்ஸ் ஆயிட்டு, அந்த ஆடு வச்சிருங்கன்னாரு. முடியல நம்மள. வந்தவங்க கஸ்டமர் 2 நாளும் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவருக்கு 1 வாரம் கழிச்சு வேற ஆடு வேற தாங்கி தாரன்னு இருக்கேன். சரின்னு இருக்காப்ல. 40 ஆடு சூப்பர் ஆடு அவருக்கு. 20 ஆடு நான் செலக்டட் விட்டாப்ல. ஆமா, 40 ஆடுமே சூப்பரா தான் இருந்தது. அவர் 20 தான் ஏத்த முடிஞ்சது. 40 ஏத்த முடிஞ்ச கூட ஏத்திருப்பாரு, அவனை ஏத்த முடியல வராது. ஆனா 40 ஆசை. பெரிய சைஸ் ஆடு இருக்கு பாருங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இது வந்து செவலை ஆடு. ஆமா, கொடியாடுல செவலை ஆடு. ஆமா, செவலை ஆடு. அப்படியே எழுப்பி விடுங்க. அங்க போயிட்டாங்க. அவங்க என்ன குட்டியோட இருக்காங்களா? இல்ல, அது குட்டி வித்தாச்சு. நம்ம குட்டி கொடுத்தாச்சு. இப்ப பால்ல தான் இருக்கு. இப்போ பால்ல தான் இருக்கு. ஆனா குட்டி இல்ல. இப்போ சென இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இது எத்தனை பல் தரத்துல இருக்கு? ஆனா இது 6 பல்லு. 6 பல்லு. அப்படியே ஆடை மட்டும் இந்த புடிச்சிட்டு வர முடியுமா? இந்த பாருங்க, ஆடை மட்டும் பாருங்க, விரதல் தான்.
ஆமா ஆடு சினை இருந்தாலும் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் சொல்ல முடியாது. ஆனா இப்பதான் குட்டி வித்துருக்கு. உங்களுக்கு மடுவை பார்த்தாலும் தெரியும். நம்ம சினைன்னா மடியெல்லாம் ஊறி கிடக்கு. ஆமா சினைன்னா சினைன்னு சொல்லுவோம், பால்னா பால்னு சொல்லிடுவோம். இப்போதைக்கு பால்ல தெரியுது நமக்கு. கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேல ஹைட் வரும். ஆடு தெளிவான ஆடுனா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல. இருக்கிறதுல ஹைட்டான. ஆனா கலரும் செவல. ஆனா ஆடு உயரம் பால் சரம் குட்டி வளர்ப்புல மெயின். இது வந்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்குங்க? ஆனா 2 ஈத்து இருக்கு. 2 ஈத்து தான். ஆமா 2 ஈத்து இருக்கு. கடைசியா கொடுத்தீங்களா இந்த எத்தனை குட்டியோட? ஆனா 2 குட்டி மட்டும் பிரிச்சு கொடுத்துட்டோம். 2 குட்டி ஆட பார்த்தனே குட்டியை பிரிச்சு கட்டாங்க. சரி சரி. அதானிக்கு வாங்கிட்டு போயிட்டாப்ல. குட்டி வேணா சேர்த்து கொடுப்போம். அவங்க கண்டிப்பா எனக்கு கொடுத்தே சொன்னாங்க. நம்ம வீடியோ பாத்துருக்கோம், எனக்கு பிடிச்ச குட்டி கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா ஆடை பார்த்து வாங்கிருக்காங்க. சரி இப்ப இந்த ஆடு வந்து விற்பனைக்கு கொடுத்தா அந்த ஆடு விற்பனை இந்த ஆடு 14 ரூபா கொடுக்கலாமா? 14. ஆமா இது சென்னை இருக்க என்னன்னு தெரியல. ஆனா ஆடு பால் இப்போதைக்கு. அவன் சென்னை இருந்தா அவன் யோகம். சென்னை இருந்தா சென்னைன்னு சொல்லிடுவோம், சென்னை இல்லாட்டி இல்லன்னு சொல்லுவோம். இருக்குன்னா இருக்கு இல்லாட்டி இல்ல, ரெண்டே தான். இல்ல அவன் நம்மளை பொறுத்தவங்களுக்கு அப்படிதான். வேறவங்க எப்படியே நம்ம அப்படி கிடையாது. சரி ஓகேமா. அப்படியே ஒரு பண்ணை வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வளர்த்துறாங்கன்னு வைங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வாங்கி வளர்க்குறவங்க ஒரு 10 பொட்டை குட்டி வாங்கி வளர்க்கலாம். பண்ண முறையா உருவாக்குறவங்க. இல்ல வாங்கி 3 மாசம் 5 மாசத்துல சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடா குட்டியை வாங்கி காய் அடிச்சு வளர்த்தாங்கன்னா அது ஒரு லாபம். ஒரு சிலவங்க பண்ணையை பெருக்கி நம்ம அதுக்கப்புறம் குட்டியை நம்ம பிரீடி பண்ணி வைக்கணும்னா 10 பொட்டை குட்டி ஒரு கிடாய் வாங்குங்க. இல்ல 20 பொட்டை அவங்க வசதிக்கு ஏற்ப ஒரு 20 பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி வாங்கினீங்கன்னா பண்ணையை உருவாக்கிக்கலாம். அவங்க வசதிக்கு அப்புறம் மாத்திக்கலாம். சரி சரி. அப்போ எத்தனை குட்டி வாங்கினா மினிமம் ஃபேமிலியில வீட்டளவுக்கு வளர்த்துற மாதிரி இருந்தா எத்தனை? ஒரு 40 குட்டி 50 குட்டி வாங்கி வளர்த்தா தான் ஒரு லாபம் வராம கிடைக்கும். ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஒரு குட்டிக்கு. அப்படிங்கும்போது ஒரு 40-50 குட்டி வாங்கினா ஒரு ஃபேமிலி ஒரு குட்டிக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா? மாசம் 1000 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ரன் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50-40 குட்டி ஒரு ஃபேமிலியா பாக்கணும். 40-50 குட்டி பார்த்தா கட்டுப்படி ஆகும். ஒரு 10 குட்டி 20 குட்டியை பார்த்தா கட்டுப்படி ஆகாது. சம்பளையில போட்டாலும் கட்டுப்படி ஆகாது. ஒரு 20 குட்டி பார்த்தோம்னா சம்பளையில போட்டா ஒரு 500 ரூபாய் போட்டாலுமே கட்டாது. ஒரு 40 குட்டி 30 குட்டி போட்டா தான் கட்டும். அப்படிங்கும்போது 40-30 குட்டி வாங்கி தான் கட்டும். நம்மள ஓனா பார்ட் டைமா பார்த்தோம்னா 10 குட்டி வாங்கினாலும் போதில வீட்டுல பார்த்து விடுவாங்கன்னா ஒரு 10 குட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏரியாவுக்கு எப்படி இருக்கு என்னன்னு. ஆனா நம்ம தமிழ்நாடு போல கொடுக்குற குட்டி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இது ஒரு ஃபெயில்டுங்கிற பேச்சே இல்ல. அவங்க வாங்கி வளர்க்குறவங்க ஒரு சில திருப்திக்காண்டி ஒரு 5 குட்டி 10 குட்டி வாங்கி சாம்பிள் பார்க்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழ்நாடு போல இந்த குட்டி எங்க வேணா ஒருத்தா இருக்கு, கம்ப்ளைண்ட் கிடையாது நம்ம இது வரைக்கும். சரி ஓகேமா. அப்புறம் குட்டிகள் வந்து எத்தனை மாசம் குட்டிகள் இருந்து கொடுப்பீங்க? ஒரு 5 மாசம். எத்தனை ரேட்ல இருந்து கொடுப்பீங்க? மெயின் விலை தானே? ஆமா மெயின் ரேட் மெயின் தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ரேட் என்னன்னா 5 மாசத்துக்கு மேல உள்ள குட்டி பொட்டை குட்டினா ஒரு 7000 ரூபாய் குறையாம வரும். நம்ம 2.5 மாசம் 3 மாசம் குட்டி கொடுப்போம். அது என்ன கொடுக்க மாட்டேன் காரணம் என்னன்னா பால் குடி மேய்ச்சல் பால் குடி தரதல் இருக்கும். 2.5ல இருந்து ஒரு 4 மாசம் வரை பால் குடிக்கும். ஆனா ரேட் கம்மியா கிடைக்கும். அது பால் குடிக்கும். மேய்ச்ச தரத்துக்கு போனா வீடு போனா மேயாது. பால் குடிக்க ஆசைப்படும். பால் குடிக்க ஆசைப்பட்டு என்ன குட்டி மெலிஞ்சு போகும். அவங்க வாங்குறவங்களுக்கு விலை கம்மியா கிடைக்கும். ஆனா மெலியும் ரொம்ப போகும். அதனால ஒரு 5 மாசம் மேல உள்ள குட்டி வாங்கினீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கூடயே குறைய. ரெண்டாவது ஒரு மேய்ச்சல் தரத்துல ஒரு 5 மாசம் மேல வேணா அவங்களுக்கு தான் லாபம். மேய்ச்சல் தரத்துல வாங்கும்போது குட்டி உடையறதுக்கு வாய்ப்பு கம்மி. குட்டி நல்லா இறை சாப்பிட்டு போனோடனே அடாப்ட் ஆயிரும். நல்லா தெளிவா வந்துடும். ஆமா உங்களுக்கு தெளிவா இருக்கும். அதனால ஒரு 5 மாசம் மேல உள்ள குட்டி வாங்க. யாரு வாங்கினாலும் சரி, எங்க வாங்கினாலும் சரி, யாருக்கிட்ட வாங்கினாலும் சரி, நல்ல குட்டியா 5 மாசம் மேல உள்ள குட்டியா பார்த்து தெளிவான குட்டி வாங்க. நல்ல வால் சைஸ் நீளம் வாழம் உயரம் நல்ல கால் கணமா பார்த்து வாங்க. அதான் குடியாட்டு குட்டி. கலரை பார்த்து வாங்க கூடாது. குட்டி கால் திறமையை பார்த்து வாங்கணும், சைஸை பார்த்து வாங்கணும். நீங்க வாங்க நம்ம பண்ணையில வந்து நேர்ல கூட பார்த்து வாங்கலாம். வர முடியாதவங்களுக்கு வீடியோல பார்த்து நம்ம அனுப்பி விட்டுக்கிட்டு தமிழ்நாடு டெலிவரி வசதி இருக்கு. ஒரு 6 குட்டிக்கு மேல எடுங்க டெலிவரி பண்ணி விட்டுறலாம். டெலிவரி எப்ப பண்ணுவீங்க? ஆனா ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா. நம்ம ஒரு லைன்ல எந்தெந்த இடத்துல அந்த ஏரியால சேரு ஆடு கேக்குறாங்களோ ஒரு 40 குட்டி 30 குட்டி 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் சேர்த்து அனுப்பி விட்டுருவோம். ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் ஒரு 6 குட்டிக்கு மேல எடுத்தா டெலிவரி பண்ணுவோம். 3 குட்டியோ 2 குட்டியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கிடலாம். நேர்ல வந்து பார்த்து கூட எடுத்துக்கிடலாம். சரி ஓகேமா. இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களுக்கு எப்போது வேணுமா கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம நம்பர் நம்ம சேனல்ல டிஸ்பிளேல இருக்கும் எப்பவுமே. அப்படி பார்த்து எடுத்து கால் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ கால் பண்ணி எடுத்து பேசிக்கலாம். சரி ஓகே. ரொம்ப நன்றி.